தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் இந்த கோவிலில் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த வகையில மிக முக்கிய திருவிழாவா மாசி திருவிழாவானது கொண்டாடப்படும். இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாசி திருவிழாவில் நாள்தோறும் அம்மன் காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்று 7ஆம் திருநாளான இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து 5 மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருகு சட்ட சேவையானது நடைபெற்றது. இதனை அடுத்து பிள்ளையன் கட்டளை மண்டபத்தில் வைத்து சிவப்பு சாத்தியை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த தங்க சப்பரத்தை சண்முகர் பின்புறம் நடராஜர் கோலத்தில் சிவன் அம்சத்தில் காட்சி அளித்தார். நிகழ்ச்சியில் பலர்கணக்கான பக்தர்கள் சிவப்பு நிற உடை அணிந்தும் சுவாமியை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். இந்த மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி காலை நடைபெற உள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.